கிங்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே கிட்ட இருந்து 3 அப்டேட் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஸ்டார் பால் சுரேஷ் ரெய்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒரு அப்டேட் விட போறோம். வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பேட்டிங் கோச்சோட அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 மந்த் முன்னாடி கமெண்ட்ரிலேயே சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தர் சிஎஸ்கே உடைய எக்ஸ் பிளேயர் லீடிங் ரன் கேட்டராக இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பல அற்புதங்கள் நிகழ்த்தினவர். ஸோ அடுத்த வருஷம் பேட்டிங் கோச்சாக வரப்போறாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெய்னா கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும்போதே அந்த வாசகம் வந்ததுனால ஸோ கண்டிப்பாக அவர் தான் பேட்டிங் கோச் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் விஷயம் அது கிடையாது. சின்னதல புதிய தமிழ் படத்தில் கமிட் ஆயிருக்காரு guys. ஸோ அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் தான் முந்தின நாளே விட்டிருந்தாரு. ஸோ இப்போ அதனுடைய அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேட்டிங் கோச் விஷயம் அவர் வாயால் சொல்ல அப்படின்னா கூட 99% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சீசன்ல பல மாற்றங்கள் சிஎஸ்கேல இருக்க போகுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல ஒவ்வொரு மாற்றங்களா கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்கா அவங்க ஒரு டெம்ப்ளேட் இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க. அந்த டெம்ப்ளேட் உடஞ்சு போச்சு. ஸோ இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் உடனடியா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்க ஆன மேட்ச் எல்லாம் பார்த்துருந்தா தெரியும். அதிரடியா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதே ஃபார்மெட்டை சிஎஸ்கேக்கு கொண்டு வரணும். அண்ட் பவுலிங் யூனிட்ல கண்டிப்பா 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், அந்த பக்கம் நூர் அகமது, அது மட்டும் இல்லாம ஹுசைன் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 7 வரைக்கும் நல்லா டெப்தா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் பேட்டிங் யூனிட்டை அந்த டெம்ப்ளேட்டே மாற்றணுங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் சுரேஷ் ரெய்னா பேட்டிங் யூனிட்டுக்குள்ள வரப்போறாரு. ஆஸ் அ கோச்சா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அண்ட் அவருடைய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. நம்பர் 2 அவரே கன்ஃபார்ம் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, MS தோனி அவர்கள் பிளே பண்ணுவாரா இல்லையா. ஸோ தோனி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் வைப்பாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். எப்பவும் வந்துட்டு கிளியர் கட்டா ஒரு விஷயம் சொல்ல மாட்டாரு. ஸோ முடிஞ்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஸோ இப்போ சுரேஷ் ரெய்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா ஆடுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் இவர் தான் பேட்டிங் கோச். நிறைய டீம்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். அண்ட் தோனி இந்த டைம்ல ரிட்டையர் ஆகிறது சரியில்லாத ஒரு விஷயம். டீம் வந்து டவுன்ஃபால்ல இருக்கு. ஸோ இந்த டைம்ல அவர் விட்டு போக மாட்டாருங்கிற விஷயம் கிளியர் கட்டா தெரியும். பட் இருந்தாலுமே கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுரேஷ் ரெய்னாவே 100% வர சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் அவர் விளையாடுவாரு. பேட்டிங் யூனிட்டை டோட்டலா மாற்றி அமைக்க போறோம். புது சிஎஸ்கேவை நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு டீமை மேலே கொண்டு போக போறாங்க, தலையும் சின்ன தலையும் அப்படிங்கிறது. அப்படியே கட் பண்ணா லாஸ்ட் அப்டேட் ஒரு சோகமான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட், இதுல ஏகப்பட்ட ஒரு பெரிய தலைகளுடைய நேமும் இருக்குங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பத்திரானா அண்ட் தூபே இந்த பேர் சொன்ன உடனே கமெண்ட்ல நிறைய பேர் வந்துட்டு சண்டை போடலாம். அவங்களெல்லாம் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. விட வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலுமே டீம் உடைய நலன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சூப்பர் ஸ்டார்ஸா இருந்தவங்க 2 இயர்ஸா பேட் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ குட்டி மலிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நேம் எல்லாம் கொடுத்தாங்க. செமையா போட்டிருந்தாரு பத்திரானா. ஆனா அவருடைய ஆக்ஷனை மாத்தினதுக்கு அப்புறம் அந்த அக்யூரசி வரமாட்டேதுங்க. யாக்கரே பர்ஃபெக்டா நெயில் பண்ண மாட்டேறாரு. 6 பாலுமே யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இப்போ நம்ம பார்க்குறோம். நிறைய ஸ்லோவர் ஒன் ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் பவுன்சர்ஸ் நிறைய யூஸ் பண்றாரு. இந்த ஸ்லோவர் பவுன்சர்ஸ் எல்லாம் போடுறாரு. வேரியேஷன் காமிக்கிறாரு. எஸ், பவுலிங்ல வேரியேஷன் காட்டுறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலுமே அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவர் போடல அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா T20லயே பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐபிஎல்லையும் வந்துட்டு வாங்கின மேட்ச் எல்லாமே பயங்கரமா அடி வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். நேதன் எல்லிஸ் ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்தாரு. செம்ம வின்னிங் கேப்டனா இருந்தாரு. கன்சிஸ்டண்டா இருந்தாரு. அவருக்கு சிஎஸ்கே ஒரு சான்ஸை ப்ரொவைட் பண்ணல. ஸோ முதல் மேட்ச் நல்லா தாங்க போட்டாரு. இருந்தாலும் அடுத்த மேட்ச் பத்திரானா வந்தாங்க அப்படிங்கிறதுனால பெஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலரை வச்சுட்டு யூஸ் பண்ணாம போயிட்டாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரும் இருந்தது. ஸோ பத்திரானா அவர் வந்துட்டு கண்டினியூ பண்ணத்தான் போறாரு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் சான்ஸுங்க. மறுபடியும் ஏசியா T20 இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம். இன்னொன்னு சிவம் தூபே இந்த ஆரிச்சாமி எடிட் போட்டதுக்கு அப்புறம் அவருடைய நேச்சுரல் கேமே மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பர் 4ல வருவாரு. அவருடைய வேலையே என்ன அப்படின்னா ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கறது தான். அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு நைட் மேரா இருந்தாரு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அவர் வந்தாலே ஸ்பின்னர்ஸை தாராளமா தூக்கி போட சொல்றாங்க. பரவாயில்ல, ஒரு 6 போனாலும் பரவாயில்ல, அவர் ஈஸியாக தூக்கிடலாம்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அவரை பார்த்து அந்த பயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடையாது. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படி இல்லைன்னா RR கேட்டாங்கன்னா யாரெல்லாம் கொடுக்கலாம்ங்கிற லிஸ்ட்ல இந்த மாதிரியான பெரிய தலைகளும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில சின்ன பிளேயர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியாங்க. யார் அப்படின்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் முகேஷ் சௌத்ரி அவரும் வந்துட்டு அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் விஜய் சங்கர் இவங்க எல்லாருமே ரிலீஸ் லிஸ்ட்ல வரக்கான சான்ஸ் இருக்கு. இருந்தாலுமே பத்திரானா அண்ட் தூபேக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்குமா, ஒரு மெகா ஆக்ஷன் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். எஸ், மெகா ஆக்ஷனுக்கு இன்னொரு 1 மோர் சீசன் இருக்கு. இந்த சீசன் அப்கமிங் சீசன் எல்லாமே இன்னொரு சீசனும் இருக்கு.
அத பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்களா? இல்ல சீக்கிரமாவே பிரான்சைஸுக்கு என்ன நல்லதோ அந்த முடிவு எடுக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.